வணக்கம். இந்த வீடியோல கிரிப்டோ கரன்சில ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில பேசிக்கான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து இந்த சேனல்ல நம்ம கிரிப்டோ ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா பேச போறோம். ஸோ அப்படி பேசும்போது இந்த பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சொல்ல போனால் இது இந்த ஒட்டுமொத்த சேனலுக்குமான, அதாவது கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு, கிரிப்டோ ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்குமான ஒரு டிஸ்க்ளைமர்னு வச்சுக்கலாம். ஏன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சமீப காலமா இந்த வீடியோவை நான் 2024 கடைசி பகுதியில் ரெக்கார்ட் பண்றேன். அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது கிரிப்டோ மார்க்கெட் ஒரு புல் ரன்ல இருக்கு. மீன்ஸ் எல்லா கோயின்ஸுமே கண்ணா பின்னான்னு மேல போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி டைம்ல கிரிப்டோ கரன்சி பத்தின நிறைய நல்ல செய்திகள், கெட்ட செய்திகள், வதந்திகள் எல்லாமே கலந்து தான் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. மெயினா நீங்க கிரிப்டோ கரன்சிக்கு புது ஆளா இருந்தா நீங்க நிறைய இடத்துல ஒரு தவறான வழியை சூஸ் பண்றதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு. நான் கிரிப்டோ கரன்சியை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் முன்னுக்கே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல முடிவுகள் நான் எடுத்திருப்பேன் அப்படின்ற விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன். சோ மேபி நீங்க இப்பதான் கிரிப்டோ கரன்சியை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து பாருங்க. முதலாவது, நம்ம கிரிப்டோ கரன்சிஸ் உடைய பேசிக்க கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்க்கணும். நம்ம இதை ரொம்ப டீப்பா படிச்சு இதை மாஸ்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா நமக்கு தெரியணும். கிரிப்டோ கரன்சி எப்படி ஒர்க் ஆகுது, பிளாக் செயின்னா என்ன, இதை பத்தின பேசிக் நாலேஜ் நமக்கு இருக்கணும். இன்னுமே கிரிப்டோ கரன்சில ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஒரு முகம் தெரியாத நபரோட டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறதுல தயக்கம் காட்டுறாங்க. சோ இதுல ஒரு சைடு ஆபத்து இருந்தாலும் இந்த கிரிப்டோ கரன்சியோடைய கான்செப்டையே நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல, பிளாக் செயினோட கான்செப்டே சரியா புரிஞ்சுக்கல அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. சோ கிரிப்டோ கரன்சி என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு, எதனால இப்ப இது பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற பேசிக்கான விஷயங்கள் கண்டிப்பா நம்ம இதுல ட்ரேட் பண்ண முன்னாடி, இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி நடுவுல நிறைய இடங்கள்ல நம்ம குழம்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த பேசிக்க நம்ம ஸ்டார்ட்ல புரிஞ்சுக்க பார்க்கணும். அதே மாதிரி நம்ம இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல உள்ள எல்லா கோயினை பத்தி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா முடியாது. பட் இதுல நல்ல வெல் எஸ்டாப்லிஷ்டான கோயின்ஸ் பத்தின ஒரு பேசிக்கான ஐடியா, ஒரு போதுமான அளவு நாலேஜ் நமக்கு இருக்கு. நம்ம ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கோயின்ஸ்ல, உதாரணத்துக்கு பிட்காயின், எத்தீரியம், இந்த மாதிரி கோயின்ஸை பத்தின பேசிக் நாலேஜ் எடுத்துட்டு அதுல இருந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட்டை வளர்த்துட்டே போறதுக்கு, அதுல அடுத்தடுத்த ஸ்டெப் போறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் கவனிங்க. பேசிக்கை பத்தி நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள வருது ஒரு புல் ரன், அதாவது அப் ட்ரெண்ட் இருக்கும்போது தான் நிறைய பேர் இந்த மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க. எதனால வருவாங்கன்னா, நான் இப்படிதான் ஒரு காயின்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன், அதுல இருந்து நான் எதிர்பார்க்க முடியாத அளவு ரிட்டர்ன் எடுத்திருந்தேன், இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா, இல்ல யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் சொல்றது மூலமா, இல்ல மேபி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவே இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நீங்க அப்படி வரும்போது இதுல உள்ள நிறைய காயின்ஸ்ல, நிறைய ஆல்ட் காயின்ஸ்ல உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணி அதுல ஒரு கரெக்ஷன் வரும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோவையும் இல்லாமக்கிட்டு இருக்கக்கூடாது. சோ இந்த விஷயத்த பேசிக்க கொஞ்சம் புரிஞ்சுட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேபிளான காயின்ஸ்ல உங்களுடைய ட்ரேடிங்கை, இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குறது ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருக்கும். அதுக்கு அடுத்ததா இந்த கிரிப்டோ கரன்சியில் உள்ள வாலட்டிலிட்டி அண்ட் ரிஸ்க். அதாவது என்னன்னா, வாலட்டிலிட்டின்னு சொல்றது ஒரு அசெட் உடைய பிரைஸ் எந்த அளவு மேலையும் கீழையும் அதனுடைய பிரைஸ் போகுது அப்படின்றத வாலட்டிலிட்டி மீன் பண்ணுது. அதாவது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம், அதனுடைய பிரைஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஜனவரியில இன்வெஸ்ட் பண்றோம், அப்ப 1000 ரூபாய் இருக்கு. பிப்ரவரியில அதனுடைய பிரைஸ் அதே 1000 ரூபாயா இருக்கு. அதே மாதிரி மார்ச், ஏப்ரல்னு அந்த வருஷம் ஃபுல்லாவே அதனுடைய பிரைஸ் 1000 ரூபாயில இருந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு எந்த விதமான ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடைக்க போறது இல்லை. சோ வாலட்டிலிட்டி அப்படின்றது ட்ரேட் பண்றதுக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ரொம்ப முக்கியம். அதாவது அதனுடைய பிரைஸ் கூடணும், குறையணும். அப்படி கூடி குறையும் போதுதான் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு குறைஞ்ச பிரைஸ்ல வாங்குறதுக்கான ஒரு சான்ஸ் ஆகும். ட்ரேட் பண்றவங்களுக்கு அது குறைஞ்ச இடத்துல இருந்து அதை பை பண்ணி அதிகமான பிரைஸ்ல அதை செல் பண்ணி அதுல இருந்து லாபம் எடுக்கிறதுக்கும் அந்த வாலட்டிலிட்டி காரணமா இருக்கும். அதாவது நம்ம 1000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்றோம், அந்த வருஷம் முடியும் போது அதனுடைய பிரைஸ் 1500 ரூபாயா இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த வருஷத்துல நமக்கு 50% கெயின். சோ இதுதான் வாலட்டிலிட்டி மீன் பண்ணுது. எவ்வளவு தூரம் அந்த பிரைஸ் மேல போகுது, கீழே போகுது அப்படின்றத வாலட்டிலிட்டி மீன் பண்ணுது. ஒரு அசெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி 14%, குறைஞ்சது 14% மேல நம்மளால எடுக்க முடிஞ்சுச்சுன்னா அது வந்து ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கருதப்படுது. அதாவது பேங்க்ல
நம்ம எஃப்டியில் போட்டு எடுக்க முடியாத ரிட்டர்ன்ஸை நம்மளால இதில் எடுக்க முடியுதுன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுக்க முடிஞ்சாலே அது ஒரு நல்ல ரிட்டர்னாக பார்க்கப்படுது. பட் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள பிரைஸ் மூவ்மெண்ட் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். அதாவது இதில் பிரைஸ் மேலே போனாலும் ரொம்ப அக்ரெசிவாக மேலே போகும். அதாவது 100%, 200%, 1000% இந்த மாதிரி ரொம்பவே அதிகமான பெர்சன்டேஜ்ல இதனுடைய பிரைஸ் மேலே போகும். அப்படி இருந்தாலும் அதே மாதிரி இதுல ஒரு கரெக்ஷன் வரும்போது, மார்க்கெட் ஒரு கரெக்ஷனுக்குள்ள போகும்போது இந்த காயின்ஸ் கீழே விழுற பெர்சன்டேஜும் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ ஒரு பிகினரா நம்ம வரும்போது பை லக் நம்ம இதனுடைய பிரைஸ் கெயின் ஆயிட்டு போகும்போது இந்த சைக்கிள்குள்ள உள்ள வந்தோம்னா நம்ம தப்பிச்சோம். அது இல்லாம இது ஒரு கரெக்ஷனுக்குள்ள போகுது, மார்க்கெட் கிராஷ் ஆகுற டைம்ல நம்ம உள்ள வரோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை நம்ம ஃபுல்லா காணாமக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. சோ இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ரொம்ப வாலடைல் ஆனது அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு ஸ்டார்ட்லேயே புரிஞ்சுட்டு உள்ள வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அசெட்டை, நம்மளுடைய மணியை அலோகேட் பண்ணணும். நம்மளுடைய ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்லையும் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடிய மேபி மார்க்கெட் நாளைக்கு கிராஷ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அமௌண்ட்ல கிரிப்டோல இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரேடிங்கை தொடங்குறது ரொம்பவே நல்லதா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம கிரிப்டோ கரன்சியை வாங்குறோம், விற்கிறோம், ட்ரேட் பண்றோம் இதை பத்தின ஒரு ரிசர்ச்சும் நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு கிரிப்டோ கரன்சிக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்சில் எக்கச்சக்கமான எக்ஸ்சேஞ்ச் உள்ள வந்தாச்சு. பட் அது எல்லாமே நம்பக்கூடிய எக்ஸ்சேஞ்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இதுல நிறைய எக்ஸ்சேஞ்ச் அதுக்கான ஒரு பேக்கப் பிளானே இல்லாத நிலையில தான் இன்னுமே இருக்கு. சோ நீங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் சூஸ் பண்றதுல தவறு பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இன்னுமுமே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களால கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ண முடியாது, கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு முன்பின் தெரியாத நபர் மூலமா கிரிப்டோ கரன்சியை வாங்கி வித்து இந்த மாதிரி வேலைகளும் இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பட் இன்னைக்குள்ள நிலைமை அப்படி இல்லை. யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் அவங்க நினைச்சாங்கன்னா கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற நிலைமை தான் இப்ப எல்லா இடத்துலயுமே இருக்கு. சோ இத பத்தி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி பாருங்க. முன்பின் தெரியாதவங்களை நம்பி கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய பணத்தை வாங்கி நான் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணி தரேன், இதுல இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸை எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னா யாரையும் நம்பி உங்களுடைய காசை கொடுக்காதீங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு நீங்களே சுயமா பண்ணுங்க. உங்களுடைய நாலேஜ் இல்லாம கிரிப்டோ கரன்சில காசை போடாதீங்க. இன்னொருத்தர் மூலமா கிரிப்டோ கரன்சிக்குள்ள காசை போட்டு அதுல இருந்து ஒரு பெரிய அளவு ரிட்டர்ன்ஸை எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவோட கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ள வராதீங்க. ஏன்னா இதை சுத்தி நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டே இருக்கு. உங்களுடைய காசை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தரேன், அதுல இருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல ஒட்டுமொத்தத்தையும் சுருட்டிட்டு போன கதைகள் நிறைய இருக்கு. சோ இதை பத்தி ரிசர்ச் பண்ணி நீங்களா உங்க பேர்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தின நாலேஜை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. நீங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதை இன்னொருத்தர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணி அதுல ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி லாபம் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவோட எப்பயுமே கிரிப்டோ கரன்சிக்குள்ள இருக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரியும் நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க இன்னொருத்தர் கையில காசை கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்னொருத்தருக்கு போனாலே உங்களுடைய ஒட்டுமொத்த ஆசெட்டும் அவர் கைக்கு போனதான் அர்த்தம். சோ இந்த விஷயங்களையும் ரொம்ப கவனமா இருங்க. நீங்க கிரிப்டோல ரொம்ப வசீகரமான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம், நிறைய ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அப்படி இருந்தாலுமே மேபி நீங்க இருக்க இடத்துல இது இல்லீகலா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க இருக்க இடத்துல கிரிப்டோ கரன்சிக்கான நிறைய ரெகுலேஷன்ஸ், இதை சுத்தி நிறைய டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் ஆட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. சோ நீங்க கிரிப்டோ கரன்சில நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தாலுமே மேபி இதுல உள்ள நிறைய டாக்ஸேஷன்ஸ், அதே மாதிரி இதுல உள்ள நிறைய ரெகுலேஷன்ஸ் நீங்க இருக்க இடத்துக்கு உங்களுடைய பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகாம இருக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்களையும் கிரிப்டோ கரன்சிக்குள்ள வரும்போது ஸ்டார்ட்லே கவனிங்க. இல்லீகலான விஷயங்களை பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கிரிப்டோக்கான ரெகுலேஷன்ஸ் கொஞ்சமா கூடிட்டே வருது. சோ அதனால ஸ்டார்ட்ல இருந்து எப்படி லீகலா இதை மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோடையும் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரேட ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து இந்த கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட், இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ என்ன, 1 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னு தனியா ஒதுக்குறீங்கன்னா அதுல கிரிப்டோக்கு தனியா எவ்வளவு ஒதுக்குறீங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கிரிப்டோக்குள்ள போடாதீங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி கிரிப்டோ மார்க்கெட் ரொம்ப வாலடைல் ஆனது. சோ அதனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணி ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் கிரிப்டோ கரன்சிக்குள்ள போடுங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோவையும் ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கிரிப்டோ கரன்சில மட்டும் வச்சுக்கிறத டோட்டலி அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா கிரிப்டோ கரன்சில ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க அடிக்கடி அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். அதாவது எந்த நேரமும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும், இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்ற நியூஸை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க பார்க்கணும். ஏன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல நல்ல ப்ராஜெக்ட் இருந்தாலும் நல்ல கோயின்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் இது வரைக்குமே கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ஒரு நியூஸ் பேஸ்ல மட்டும்தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதாவது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்
மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா எல்லா காயின்ஸும் அதனுடைய பிரைஸ்ல ரொம்ப அதிகமான பெர்சன்டேஜ்ல மேல போகும். அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நெகட்டிவான சென்டிமெண்ட் இருக்கு, நெகட்டிவான நியூஸ் வருது அப்படின்னா மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷனுக்குள்ள போகும். அதாவது நம்ம ஸ்டாக்ல பாக்குற மாதிரி இல்ல வேற இன்வெஸ்ட்மெண்ட்ல பாக்குற மாதிரி ஏதாவது ஒரு செக்டர்ல பிரச்சனை, ஏதாவது ஒரு ஸ்டாக்ல பிரச்சனைனா அந்த ஸ்டாக் வந்து கீழே விழ போகுது. பட் கிரிப்டோ கரன்சில அப்படி இல்ல. ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னா உள்ள எல்லா காயின்ஸுமே ஒரு சின்ன கரெக்ஷன் பீரியடுக்குள்ள போகும். சோ அதனால என்ன மாதிரி நீங்க அவங்கள அப்டேட்டா வச்சுக்க போறீங்க, யார் யாரை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்ற விஷயங்களை ஸ்டார்ட்லயே கொஞ்சம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பர்சனை ஃபாலோ பண்ணா அவர் டெய்லியுமே மார்க்கெட்டை பத்தி ஒரு அப்டேட் கொடுக்குறாரு, நிறைய ரிலையபிளான நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அது மூலமாவே நீங்க நிறைய நியூஸ் எடுத்துக்கலாம். பட் இதை வந்து ரெகுலரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் இது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுதான் ஸ்டார்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுல புதுசா விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஆட் ஆயிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அப்டேட்டடா தெரிஞ்சு வச்சுக்கிறது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல ரொம்ப தூரம் போறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ இந்த விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா ஏதோ ஒரு பாயிண்ட்ல இப்ப நம்ம பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க சரி செஞ்சுட்டீங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வந்துட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள போடுறீங்க அப்படின்ற சந்தர்ப்பத்துல ஒரு பாயிண்ட்ல நீங்க ட்ரேட் பண்றதுக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கங்க, கிரியேட் பண்ணிக்கங்க. ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது நம்ம எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போறோம், ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்ற பிளான். அதாவது இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நம்மள நிறைய பேருக்கு டெய்லியுமே கிரிப்டோக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலைமை இல்ல. மாசத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்குறோம்னா ஒதுக்க போறோம். அப்படி ஒதுக்குறோம்னா மாசத்துல எந்த டேட்ல எந்த டைம்ல ஒதுக்க போறோம், எந்த டைம்ல நம்ம காயினை பை பண்ண போறோம், ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் ஃபாலோ பண்றோமா, ஃபாலோ பண்ணி இண்டிகேட்டர்ல பை செல் சிக்னல் வந்துச்சுன்னா நம்ம பை பண்ண போறோமா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் நம்ம மாசம் சம்பளம் எடுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சம்பளத்துல ஒரு அமௌண்ட்டை நம்ம கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்றதுக்காக மந்த்லி நம்ம ஒதுக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு 10ஆம் தேதி எவ்ரி மந்த் 10ஆம் தேதி நமக்கு சம்பளம் கிடைக்குது. ஸோ சம்பளம் கிடைச்சதும் நம்ம வந்து அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை கிரிப்டோ கரன்சிக்குள்ள ட்ரேட் பண்றதுக்கு இல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒதுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் நம்ம அப்படி ஒவ்வொரு மாசமும் ஒதுக்கிட்டு வந்தாலும் சரியா ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதி நம்ம ஃபாலோ பண்ற காயின், நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற காயின் ஒரு பையிங் பொசிஷன்ல இருக்காது. ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கையில இருக்கணும். நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம கையில காசு இருந்தாலுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற அசெட் ஒரு ஹை வேல்யூ ஜோன்ல இருக்கு, அது இன்னும் கரெக்ஷனுக்குள்ள வரல அப்படின்ற சந்தர்ப்பத்துல என்ன பண்ண போறோம், எதுல ஹோல்ட் பண்ண போறோம், இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம கொஞ்ச நாள்ல ஃபாலோ பண்ணாட்டி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு குறிப்பிட்ட ஒரு டைம்ல காசு உள்ள வருது அப்படின்னா நம்ம இமீடியட்டா அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய தவறான முடிவுகளை, நிறைய மீம் காயின்ஸ், நிறைய ஆல்ட் காயின்ஸ்ல, முன்பின் தெரியாத ஆல்ட் காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா எப்ப இன்வெஸ்ட் பண்ணுவோம், எந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், என்னென்ன காரணங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம், ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற பிளான் இருந்துச்சுன்னா நிறைய தவறான முடிவுகள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். அடுத்ததா கிரிப்டோ ஸ்கேம்ஸ் பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன மாதிரி கிரிப்டோ கரன்சில ஸ்கேம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற பத்தின நாலேஜை நீங்க கொஞ்சம் வளர்த்துக்கங்க. கிரிப்டோ ஸ்கேம்ஸ் சொல்லி நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணீங்கனாலே எந்தெந்த மாதிரி கிரிப்டோல ஏமாத்துவாங்க, எந்தெந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து காசை கறக்க பார்ப்பாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வரும். சோ இதை பத்தின முன்கூட்டிய அறிவை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நார்மலா இந்த வீடியோ இவ்வளவு தூரம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்ததா உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நிறைய மெசேஜஸ், நிறைய மெயில்ஸ் எல்லாமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் எந்த அளவு பூம் ஆகுதோ அதே மாதிரி இதை சுத்தி நடக்கிற ஸ்கேம்ஸும் நாளுக்கு நாள் கூட்டே தான் வருது. சோ இந்த ஸ்கேம்ஸ் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஹவு டு இன்வெஸ்ட் இன் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்ச் ரிசல்ட்ஸ் வரும். அதுல நிறைய ஸ்கேமாவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நிறைய டெலிகிராம் குரூப்ஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, காசு எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரோம். அதே மாதிரி புதுசா ஒரு ஆல்ட் காயின் ரிலீஸ் ஆயிருக்கு, இப்படி இந்த பீரியட்ல நீங்க இந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதாவது பிரைஸ் அவங்க சொல்லிடுவாங்க 10 ரூபாயில வாங்குங்க, அதே மாதிரி 100 ரூபாயில அதை வித்துருங்க, ஒரே நாள்ல இந்த அளவு பெர்சன்டேஜ் லாபம் வரும். இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ், நிறைய ஸ்கேம் குரூப்ஸ் கிரிப்டோ கரன்சிக்குள்ள இருக்கு. சோ இந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. முன்பின் தெரியாதவங்க கிட்ட உங்களுடைய பர்சனல் டேட்டா எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. முன்பின் தெரியாத குரூப்ஸ்ல நீங்களா வாலண்டியரா போய் அட் ஆகாதீங்க. இதுல இருக்க நிறைய குரூப்ஸ் வந்து ஸ்கேமர்ஸ் தான். சோ நம்ம வந்து கிரிப்டோ கரன்சிக்குள்ள என்டர் ஆக முன்னாடி, கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்ண முன்னாடி, இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி பேசிக்கா கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுல நிறைய விஷயங்கள்ல நானே நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அதனாலதான் நான் இந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்றேன். நீங்க மேபி இப்பதான் இந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்களும் கிரிப்டோ கரன்சில இந்த தவறுகளை பண்ணக்கூடாது. சோ இந்த விஷயங்களை பத்தி நீங்க கொஞ்சம் கவனிங்க. இந்த விஷயங்களை பத்தி ரிசர்ச் பண்ணி பாருங்க. இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்ததா படிப்படியா கிரிப்டோ கரன்சில நீங்க ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குங்க.
பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா அடுத்தடுத்து இந்த சேனல்ல கிரிப்டோ ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி நான் பேசலாம்னு இருக்கேன். ஸோ மேபி உங்களுக்கும் இந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ ஃபியூச்சர்ல வர வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனலுக்குன்னு தனியா ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னால குயிக்கா ஒரு வீடியோவா ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள், டவுன்லோட்ஸ், இது எல்லாத்தையும் அந்த சேனல்ல நான் அப்லோட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. கிரிப்டோ மார்க்கெட் ரொம்பவே வாலடைல் ஆனது. அதாவது என்னன்னா திடீர்னு எல்லா காயின்ஸும் அதுல உள்ள எல்லா கரன்சிஸும் பெரிய அளவு பெர்சன்டேஜ்ல மேல போகும். அதே மாதிரி எல்லா காயின்ஸும் திடீர்னு ஒரு பெரிய அளவு பெர்சன்டேஜ்ல கீழே விழும். சோ இதுக்கேற்ற மாதிரி கால்குலேட்டர் ரிஸ்க் எடுங்க. உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் யாரோடய ஷேர் பண்ணாதீங்க. ஸ்டாக்ஸ், ஷேர் மார்க்கெட் பத்தி என்னுடைய இன்னொரு சேனல்ல நான் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். மேபி உங்களுக்கு அந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனலுடைய லிங்க், சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே இருக்கு. தேவையான யூஸ் பண்ணுங்க. ஐ பிலீவ் இந்த வீடியோ உங்களுடைய ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னில ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு வீடியோல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எது கிடைச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே டைப் பண்ணுங்க. தேவையானவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.